கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்பது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ தல அஜித்திற்கு பொருத்தமான ஒன்றுதான். தனது படங்களில் நடிப்பதை மட்டுமே வேலையாக வைத்து அது தவிர ப்ரமோஷன் என எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி ரசிகர்களை ஏமாற்றாமல் படம் பிடிச்சா பாருங்க என்று கூலாக சொல்லிவிடும் அஜித்தை தமிழ் ரசிகர்களுக்கு ஏன் பிடிக்காமல் போகாது? கடந்த ஆண்டு வெளியான துணிவின் வெற்றியில் மகிழ்ந்த அஜித் அவர்கள் AK-62க்கு ரெடியானார். நீடித்த இழுபறிக்கு பின் லைகா தயாரிப்பில் மகிழ் திருமேனியின் இயக்கத்தில் விடாமுயற்சி ஆரம்பமானது. அனிருத் இசையமைக்க ஒளிப்பதிவாளராக நீரவ் ஷா இக்கூட்டணியில் இணைந்தார். அஜித்துக்கு ஒருவரை பிடித்து விட்டாலோ அல்லது மற்றொருவருக்கு அஜித்தை பிடித்தாலோ அந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பிடித்தவர்களை விட்டுக் கொடுக்காதது அஜித்தின் பலம். உதாரணமாக அஜித்தின் இயக்குநர்களான சிறுத்தை சிவா மற்றும் வினோத் போன்றோர் திரும்ப திரும்ப அவரை வைத்து இயக்குவதை வழக்கமாக கொண்டனர். அதே போல்தான் வலிமை படத்தின் ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா அவர்களை அஜித் சிபாரிசு செய்ததன் மூலம் விடாமுயற்சி படத்திற்காக ஒளிப்பதிவாளராக நீரவ் ஷா ஒப்பந்தமானார். இப்போது உள்ள பிரச்சனை என்னவென்றால் இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்கள் ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்டோரியை தனக்கு திருப்திப்படும் விதமாக படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வருகிறார். ஆனால் இந்த கன்செப்ட் அஜித்திற்கும் ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷாவுக்கும் ஒத்து வரவில்லை. கவுண்டமணி 6 மணிக்கு மேல எவ்வளவு காசு கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ற மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் இழுத்தடிக்காமல் டேக் ஓகேனா முடிச்சிட்டு போறது என கொள்கை பிடிப்பு கொண்ட அஜித்துக்கு ரீடேக் வாங்கும் மகிழ் திருமேனி செட் ஆகாமல் பாடாய்படுத்துவதாக தகவல். இயக்குனரின் விருப்பத்திற்கு இணங்கி ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷாவுக்கு பதிலாக ஓம் பிரகாஷ் என மாற்றிவிட்ட போதும் விடாமுயற்சி காலதாமதமாக கொண்டே செல்கிறதாம். எதிர்பார்த்த திகதியில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆவதில் சிக்கல் உள்ளது. இதனால் அஜித் த்ரிஷா போன்றோர் அடுத்தடுத்த படங்களில் தங்கள் கவனத்தை செலுத்த முடியாதவாறு நொந்து நூடில்ஸ் ஆகியுள்ளனர்.